ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஸ்விட்ச் வேர்ட் பற்றி பார்க்க போகிறோம். என்னடா ஸ்விட்ச் வேர்டுக்கும் மெடிக்கலுக்கும் என்ன சம்மந்தம்னு பார்க்குறீங்களா? நான் ரொம்ப நாளாக ஆக்சுவலாக இந்த ஸ்விட்ச் வேர்ட் பற்றி நான் ஆக்சுவலி பண்ணலை. நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நிறைய ஸ்விட்ச் வேர்ட் நான் போட்டிருக்கேன். ஆக்சுவலாக இதுவுமே ஒரு மனம் சம்மந்தப்பட்டது தான் இல்லையா? ஸோ ஒரு மலர் மருந்து, ஒரு ஃப்ளவர் மெடிசின் தெரப்பிஸ்டாக மைண்ட் ரிலேட்டடான விஷயங்களை ரொம்ப பிலீவ் பண்ணுறதுனாலையும் மைண்டு தான் எல்லா விஷயங்களுக்கும் ஒரு காரணம். ஸோ அதற்கு எனர்ஜி, நம்மளோட எனர்ஜி கரெக்டாக இருந்தால் அந்த மைண்ட் நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம நினச்சது எல்லாத்தையுமே ரிசீவ் பண்ண முடியும் அப்படிங்கிற அந்த எனர்ஜியோட அடிப்படையில் தான் நான் இந்த ஸ்விட்ச் வேர்ட் சீரீஸை நான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அந்த விதத்தில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு ஸ்விட்ச் வேர்ட் ரொம்பவே இன்றைக்கி எல்லாருக்கும் தேவையான ஒரு விஷயந்தான். என்னென்னா, நம்மளுக்கு இன்றைக்கி ஆக்சுவலாக பணம் தான். பட் ஆனால் இந்த ஸ்விட்ச் வேர்டு பணம் மட்டுமே இல்லை, ஒரு அபண்டன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஒரு செல்வ வளம். அது பணம் மட்டுமே இல்லை. இப்போ நம்மளுக்கு ஒரு ஹாப்பினஸ் வேணும், இல்லை ஏதோ ஒரு விஷயத்துக்கு நம்ம சோர்வாக இருக்கும், கிடைக்கல, நான் நினைக்கிறது வரலை, என்னை தேடி வரலை, நான் எவ்வளோ எஃபர்ட் போட்டேன், அது என்னை தேடி வரலை. ஸோ அந்த மாதிரி விஷயங்களும் கூட இந்த செல்வ வளத்தில் தான் அடங்கும். அதே மாதிரி தங்கு தடையின்றி வரணும். நீங்கள் ஒன்று நினைக்கிறீங்க, ஏதோ ஒரு விஷயம், ஈவன் ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட் ஏதோ ஒன்று போய் நம்மளுக்கு ஒரு அப்ளிகேஷன் கொடுக்குறோம், அது அப்ரூவல் ஆகி வரணும்னு நினைக்கிறோம். ஸோ அதுவும் கூட நம்ம நினச்சது எல்லாமே நம்மளுக்கு ஒரு செல்வ வளம் தான். அது தங்கு தடையில்லாமல் இருக்கணும்னா நம்மளோட எனர்ஜி பாசிட்டிவாக இருக்கணும். நம்ம பிளெஸ்டு அப்படின்னு சொல்லி நம்ம ஃபீல் பண்ணணும். ஒரு சிலர் பார்த்துருப்பீங்க, எப்பயுமே பார்த்தோன்னா எனக்கெல்லாம் எதுவுமே நல்லாவே நடக்காதுங்க, நான் ஒன்று நினச்சா அது ஒன்று தான் நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இவங்கெல்லாம் மலர் மருந்தில் கூட நாங்கள் சொல்கிறது உண்டு, இவங்க ஒரு வில்லோ கேரக்டர்ஸ், எப்பயுமே வில்லோன்ற ஒரு மலர் தீர்வு. ஸோ இவங்க எப்பயுமே ஒரு நெகட்டிவாக பேசுவாங்க, திருப்தியே இருக்காது. ஸோ எப்போயுமே எனக்கெல்லாம் இது நடக்காதுன்னு விதி மேலே பழி போடுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஆள்கள்லாம் நாங்கள் சொல்கிறது உண்டு. ஸோ அப்படி இருக்கும்போது நம்மளால் அந்த ஸ்டேட்டில் நம்ம மைண்ட் இருக்கும்போது நம்மளால் எதையுமே ரிசீவ் பண்ண முடியாது. ஸோ சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, நம்மளோட சப்கான்சியஸ் மைண்டு ஒரு மாஸ்டர் மாதிரி. ஒரு கான்சியஸ் மைண்டு, இப்போ நான் நினைக்கிறேன், வெளியே நினைக்கிறேன், இதெல்லாம் நம்மளோட கான்சியஸ் மைண்டு. இது ஒரு டாக் மாதிரி. ஸோ அப்போ நம்ம வெறுமான டாகை ஓடு ஓடுன்னு சொல்கிறத விட்டுட்டு நம்மளோட சப்கான்சியஸ் மைண்டில் மாஸ்டருக்கு நம்ம கமெண்ட் கொடுத்து அதை நம்ம பதிய வைக்கிறதுக்கு தான் இந்த ஸ்விட்ச் வேர்டு எல்லாமே. ஸோ நீங்கள் யூஸ்வலாக ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோன்னா, வரமாட்டேது அப்படின்ட்டு அப்படி கேஷுவலாக இருந்துருவோம். அதை பற்றின எண்ணங்கள் அது நம்மளுக்கு பாசிட்டிவாக நினச்சிக்கிட்டே நம்ம இருக்க மாட்டோம். ஒரு 1 வீக்குள்ளே அதோட ரிசல்ட் வரணும், இல்லை ஒரு லோன் போட்டிருக்கோம், அந்த லோன் நம்மளுக்கு வரணும், இல்லை ஏதோ ஒரு விதத்தில் ஒரு அமௌண்ட்டை நம்மளுக்கு வர வேண்டியிருக்கு, நம்ம அதை எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்ருக்கோன்னா ஜஸ்ட்டு டெய்லி அதை நம்மளோட மாஸ்டரான சப்கான்சியஸ் மைண்டுக்குள்ளே பதிக்க நம்ம பாசிட்டிவ் மைண்ட் செட் போவோம். அதோட வழிகளை கூட நம்ம தேட ஆரம்பிப்போம். இல்லை அப்படின்னா ரிசீவ் பண்ணுற ஸ்டேட்டுக்கு போன உடனேயே கண்டிப்பாக நம்ம லா ஆஃப் அட்ராக்ஷன் உண்மையிலே இருக்குது. ஸோ அதோட அடிப்படையிலையும் நம்ம தேடுற விஷயங்கள் நம்மளை சேரும். ஸோ அதற்குரிய ஒரு ஸ்விட்ச் வேர்ட் 520, அதாவது 520 741 741 blessed be all. நான் இதை ஸ்லைடாக கொடுக்குறேன். 520 அப்படிங்கிறது ஒரு அபண்டன்ஸ், ஒரு பொருளாதாரம், ஒரு செல்வ வளத்தை ஈர்க்கிறதுக்கு. 741 அப்படிங்கிறது நெகட்டிவ் எனர்ஜியெல்லாம் தள்ளி வச்சுட்டு பாசிட்டிவ் எனர்ஜியோடு இருந்து பிளாக்கிங் ஸ்டேட்டை நம்ம மாற்றுறதுக்கு தான் 741. 741 நிறைய இடத்துல யூஸ் ஆகும். ஏதாவது தடங்கள் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா 741 அப்படிங்கிறத சேண்ட் பண்ணாலே அந்த தடங்கள், இப்போ நீங்கள் போயிட்டே இருக்கீங்க, பஸ்ஸு கிடைக்கல, அந்த மாதிரி நேரங்களில் கூட இந்த 741 அவ்வளோ அழகாக ஹெல்ப் பண்ணுது. ஸோ 520 741 blessed be all. இதை நீங்கள் சேண்ட் பண்ணிகிட்டே இருங்க. ஒரு விஷயம் நடக்கணும் உங்களுக்கு, அது செல்வ வளம் சம்மந்தப்பட்ட விஷயமாக இருக்குது. ஸோ அது நம்மளை நோக்கி ஈர்க்கணும். அது நம்மளுக்கு வழிகள்லாம் இருக்குது.
பட் ஏதோ தடையாயிட்டே இருக்குது, தள்ளி தள்ளி போகுதுன்னா அந்த விஷயம் நடக்கிற வரைக்கும் இதை கண்டினியூஸாக நீங்கள் ஒரு நாளைக்கு உங்களால் எப்போல்லாம் முடியுமோ சேன் பண்ணுங்கள். அண்ட் உங்களோட லெஃப்ட் ஹேண்டில் இந்த ஒரு ஸ்விட்ச் வேர்டை வந்து 2 லைனாக கூட இந்த ரிஸ்ட்டில் க்ரீன் கலர் இங்க் பென்னால் நீங்கள் டெய்லி எழுதலாம். ஸோ அது உங்கள் மைண்டில் பட்டுகிட்டே இருக்கும், படப்பட நீங்கள் அதை ரீட் பண்ணிகிட்டே இருப்பீங்க. அண்ட் லெஃப்ட் ஹேண்ட் எப்போயுமே வந்து ஒரு ரிசீவிங் ஸ்டேட்டை கொண்டு வர ஒரு ஸ்டேட்டுக்கு நம்மளை மாற்றுற ஒரு விஷயந்தான் நம்மளோட லெஃப்ட் சைடு எல்லாமே. ஸோ அந்த லெஃப்ட் ரிஸ்ட்டில் இதை எழுதுறது மூலமாக உங்களால் கண்டிப்பாக நல்ல விஷயங்களை, நீங்கள் நினைக்கிற விஷயங்களை ஈர்க்க முடியும். நீங்கள் ஒரு வாரம் தொடர்ச்சியாக செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு தேவையான விஷயங்கள் நிறைய நல்லது உங்களை நோக்கி வரும். ஸோ நீங்கள் அதுக்கப்புறமா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மற்றொரு உபயோகமான வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.